வணக்கம். வெல்கம் டு அவர் அதிரதி அதுபங்கரை யூடியூப் சேனல் ரகாலய சமைப்போம் வாங்க. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். இப்போ வேக வச்ச பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். என்ன இது பண்றே? என்ன நீ மட்டும் வந்திருக்க? அந்த அம்மா எங்க? அந்த அம்மா ஃபோன் பண்ணி பார்த்தேன், அது மல்லாது தூங்கிட்டு இருக்குது. போனும் எடுக்கல. நீ என்ன பண்ற? இது வந்து ஒரு ஸ்நாக். உருளைக்கிழங்க வச்சு கிறிஸ்பி பொட்டேட்டோ. ஸ்நாக்கா? ஸ்நாக் இல்ல, ஸ்நாக். ஓ, இது என்ன செய்யணும்? உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து இப்படி நல்லா மசிச்சுக்கணும். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இப்படி நல்லா மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி. போதும் போதும். இப்போ நான் பெயிண்ட் அடிக்க போறோம். மஞ்சள் பொடி, பெப்பர் பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி, வாய் எரியறதுக்கு மிளகாய் தூள், காஷ்மீரி தூள், காஷ்மீரி தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு நல்லா பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர பிணையணும். சால்ட் போடவும். சால்ட் போடணும். உப்பு இல்லாத பண்ணணும். குப்பையிலே சால்ட்டை போடவும். கார்ன்ஃபிளவர் கொஞ்சம் போடணும். கார்ன்ஃபிளவரை கையில் கொஞ்சம் போடவும். 2 கைகள் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா பிணைச்சிக்கணும் ஒரு சேர. ரைஸ் பவுடர், அடுத்தது பான்ஸ் பவுடர், ப்ளீச்சிங் பவுடர்லாமா சொன்னேன். நல்லா ஒரு சேர பிணைச்சிக்கணும். பிணைஞ்சிட்டோம். இப்ப பிணைஞ்ச ஒரு சேர பிணைஞ்சதை வந்து கையில ஃபர்ஸ்ட் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து ஒரு உருண்டை மாதிரி உருட்டிக்கணும். அந்த உருண்டையை வந்து இப்படி அழகா பண்ணிட்டு இது வந்து இப்ப நம்ம வந்து அழகா நல்லாதான் பெருசா விட்டேன். எந்த காலத்துல சொல்றது மேடம்? இல்ல இது வந்து இந்த முனையை எடுத்துக்கணும். வாழு இப்ப வந்து நம்ம நல்லா அழகா கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சைஸா கட் பண்ணி எடுத்துட்டு கூட விரலையும் சேர்த்து வெட்டிடாதீர்கள். விரல் எல்லாம் வெட்ட மாட்டோம். ரைட். கட் பண்ண பீஸ ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து ஒரே அமுக்கு 3 கோடு. தட்ஸ் ஆல். மட்டும் 3 பட்டையை போட்டு படுக்க வைக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஆமா, 3 பட்டையை தான் போட்டு படுக்க வைக்கணும். அவ்வளவுதான். போட்டு ஒரே அமுக்கு. பிதிக்கிண்டு வெளியே வருகிறான். அவ்வளவுதான். ஒட்டின்டுட்டான். இப்போ என்ன பண்ண போற? நம்ம இப்போ ஒரு உருண்டை மாதிரி உருட்டி அதை அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஆமா, கட் பண்ணி அந்த கிரன்ச்சி பொட்டேட்டோ பண்றதுக்கு அதை எடுத்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போறோம். எண்ணெயில சுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற? காய வேணாம். அப்படியா? இல்ல நான் இதே போட்டுலாம் நினைச்சேன். ஊர் எண்ணெய் வந்து காயவே காய அப்படியே போட்டுருங்க. இது தண்ணியா எண்ணெய்? இந்த ஊர் எண்ணெய் கூட கொதிக்கணும். அப்படிங்களா? அப்படி இருக்கும்போது எண்ணெய் சுட வேணாம். அப்படியே போட்டோம்னா என்ன ஆகுது? நம்ம ஸ்நாக்ல ஒரு அப்படியே போட்டு மூஞ்சி பாக்குறேன். தச்சுக்க வேண்டியது. அப்படியே கீழே கொஞ்சம் எண்ணெய் காயும். அப்படிங்களா? எனக்கு இப்பயே போறேன். எண்ணெய் காய்ந்தவுடன் இதை போட்டு பொரிக்கவும். அதுதான், அதுக்கு டான்ஸ் ஆடணும். பொரிக்கும்னு சொன்னாவே பொரிக்கவும். டான்ஸ் ஆடி காட்டணும்னு அவசியமே இல்ல. எண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் காயட்டுங்களா? கையை அது உள்ள வச்சு பாத்தீங்கன்னா நன்றாக இருக்கும். நல்லா காஞ்சிச்சுன்னா கையை உள்ள வைங்களா, அப்பதான் நல்லா வந்திருக்கும். தெரியும் வச்சு வர ஃபிங்கர் டிப்ஸ் போட்டு பார்ப்போம். எனக்கு என் கை முக்கியம். அது வந்து எனக்கு என் கை ரொம்ப முக்கியம். எண்ணெய் காயத்துக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். எண்ணெய் காய்து எண்ணெய் எண்ணெயை ஊற்றிட்டீங்க. என்ன கேட்ட? சமையல் எண்ணெய் எல்லாரும் யூஸ் பண்ற சமையல் எண்ணெய் தான். ஓ, நான் நினைச்சு பெட்ரோல் வச்சுட்டீங்களா? ஆமா, என்னாச்சு அவங்களுக்கு? ஏன் போன் எடுக்கல? அவங்களுக்கு நேற்று பர்த்டே தின்னுட்டு பிரியாணி, பர்த்டே கேக்கு தின்னுட்டு பிரியாணி தின்னுட்டு மல்லாந்து படுத்துட்டு இருக்குது. செரிக்கலையாம். கேக்கு பிரியாணி தின்னது செரிக்கல அந்த அம்மாவுக்கு. ஏன் இன்ஜெக்ஷன்ஸ் அவளை போட்டு வச்சிருக்கிற? கேஸ்ல தான் உருளைக்கிழங்கு வேக வச்சேன். ஆமா, என்ன பண்றது? இப்பதான் கேஸ் எங்க பார்த்தாலும் தட்டுப்பாடா இருக்கே. அதனாலதான் இண்டக்ஷன் அப்பப்ப இண்டக்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் காஃபி, டீ, தண்ணி சூடு பண்றதுக்கு
அதுக்கெல்லாம் நான் வந்து இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். இப்ப வந்துச்சா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். நம்ம பாக்குறதுக்கே எப்படி கிரன்ச்சியா இருக்குல்ல. நல்லா இருக்கு, கிரன்ச்சியா இருக்கு, சூப்பரா இருக்குது. சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லணும். டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? ஆ. நன்றாக வடிகட்டிட்டு ம். இந்த பவுலை வைக்கவும், பிளேட்டில் வைக்கவும். ஐ, பார்க்க சூப்பரா இருக்கே, நல்லா அழகா இருக்க, நானே எடுத்து திங்கலாம் போல இருக்கே. இது ஏன் அடிக்கிற? இப்ப கிடையாது. ஒன்னு எடுத்து தின்னு பார்க்கட்டா? ஆ. சூப்பரா இருக்குமா? எப்படி இருக்கு? சூப்பர், நன்றாக இருக்குது. நல்ல கிரன்ச்சியா இருக்குல்ல. நல்லா கடிக்கும் போது சவுண்ட் இங்க கேக்குது. கடிக்கும்போது சவுண்ட் இங்க கேக்குது. என் பல்லு உடைய, கவலைப்படாது. பல்லு உடல, அதனால பயப்பட வேணாம். பயப்பட வேணாம். சூப்பர், சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதே கிரன்ச்சி பொட்டேட்டோவை உங்க வீட்ல செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.